ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அவினாசி அப்பர் கோவிலோட தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு பின்னணியில் ஒரு கதையும் இருக்குது. அது என்ன கதை, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவினாசி அப்பர் கோவில், இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய மூலவர் பெயர் அவினாசி அப்பர். இந்த கோவிலுடைய அம்பிகையின் பெயர் கருணாம்பிகை. இந்த கோவிலுடைய தல தீர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகக்கண்ணி தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், காசி கிணறு தீர்த்தம். இந்த கோவிலுடைய தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரி தல விருட்சம். இப்போது இந்த கோவிலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடி ஒரு காலத்தில் 48 நாயன்மார்களில் ஒருத்தரான சுந்தரமூர்த்தி நாயன்மார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவன் கோவில்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிகிட்டே வராரு. அப்படி வர்றப்போ ஒரு நாள் இந்த ஊருக்கு வராரு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்குள்ளே வராரு. அந்த தெருவில் எதிரில் 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் பூநூல் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷம் நடக்குது. இன்னொரு வீட்டில் அழுக சத்தம் கேட்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன பையன் இந்த வீட்லேயும் இருந்திருக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் குளத்துல குளிக்கும்போது முதல்ல முழுங்கி இறந்து போயிட்டான். ஒருவேளை நம்ம பையனும் இப்போ இருந்திருந்தா அந்த பையனுக்கும் பூநூல் கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி இந்த வீட்டுக்காரங்க அழுதுட்ருக்காங்க. இதை பார்த்த சுந்தரர் இவங்க ஏன் அழுகிறாங்க அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. மற்றவங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்காரு. அந்த வீட்டுக்காரங்களும் சுந்தரரை பார்க்குறாங்க. அவங்களோட கவலை கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு சுந்தரர்கிட்ட காமிச்சிக்காம அவர் காலில் விழுந்து இவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்த சுந்தரர் இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த அம்மா அப்பா கிட்ட இறைவன் கருணை மிக்கவன், அவனோட திருவருளால் எல்லா அதிசயங்களும் நடக்கும், நீங்கள் கவலையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த பையன் இறந்த குளத்தோட கரைக்கு இந்த 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த குளத்தோட கரைக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா சுந்தரர் சிவன்கிட்ட அந்த பையனை திருப்பி தர சொல்லி வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் 10 பதிக பாடல்களை அந்த பையனை திருப்பி தர சொல்லி பாட ஆரம்பிக்கிறாரு. பாடி முடித்த அடுத்த நிமிஷம் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் கிடந்த குளம் தண்ணி நிரம்ப ஆரம்பிக்குது. தண்ணி நிரம்பினதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருந்து முதலை வெளியே வருது. முதலையோட வாயிலிருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த சின்ன பையன் வளர்ந்து வெளியே வர்றான். தன்னோட இறந்து போன பையன் திரும்பி வந்ததை பார்த்து அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவர்கிட்ட நன்றியும் சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறமா அந்த பையனுக்கும் பூநூல் கல்யாணம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை இன்றைக்கும் இந்த கோவிலில் ஒரு திருவிழாவாக நடத்திட்டுருக்காங்க. இப்போது இந்த கோவில் திறக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கோவில் காலையில் 5 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவேளை விட்டு மாலை 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.